அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த குறுநாடக போட்டி துவங்கிய முதல் ஆண்டில் இருந்து இன்று வரை இதில் பங்கேற்கிறேன் என்ற ஒரு மூத்த கலைஞனாக இதை செய்திகள் வாசிப்பது டிவி வரதராஜன். வரவேற்பும் வாழ்த்தும். 1970களில் தமிழர்களுக்கு அறிமுகமான முகம், அறிமுகமான குரல், நமது வீட்டு மொட்டை மாடிகளில் அலுமினிய ஆண்டனாக்கள் முளைக்க தொடங்கிய காலம், சாலிடர், டயனரா என்ற பெயர்கள் எல்லாம் பரிச்சயமாகி நாவில் நடமாடத் தொடங்கிய காலம். இன்னைக்கு டிவி நல்லா தெரியும். மேகம் இல்லா வானம் பார்த்து ஆருடம் சொல்லி ஒளியும் ஒளியும் காண காத்திருந்த காலம். அன்பிற்கும் அமைதிக்கும் அவகாசம் இருந்த அந்த அழகிய காலத்தில் அறிமுகமான இளைஞன். நிஜம் பேசும் கண்கள், நிஜம் பேசும் கண்கள், நிரந்தர புன்னகை, நமது வீட்டு வரவேற்பறை வரை வந்த ராஜன், வசீகரமாய் வாசித்து செய்திகள் பல தந்த ராஜன், இந்த ராஜன் டி வரதராஜன், டி.வி. வரதராஜன். வகிடெடுத்து வாரிய கேசம் வெல்வெட்டு, வகிடெடுத்து வாரிய கேசம் வெல்வெட்டு, உச்சரிப்பில் ஒளி வீசும் தமிழ் சொல் பட்டு, சொன்ன செய்திகள் யாவும் காலத்தின் கல்வெட்டு. இவர் வாசிப்பில் வல்லினமும் இடையினமும் கூட மெல்லினமாகத்தான் ஒலித்தது. சத்தியமாக சத்தப்பிழை இல்லை, அது தமிழின் முத்தமழை. அன்று இது மெல்லினமாக ஒலித்தது. அன்றைய கருப்பு வெள்ளை டிவி கூட பல வண்ணம் கொண்டு ஜொலித்தது. ஊரறிந்த உண்மை ஒன்று, ஆதலால் அவையில் சொல்லலாம் என நினைக்கிறேன். இவர் 1970களில் அழகன், அது அதிசயம் அல்ல. அகவை 70லும் அழகன், அதுதான் அதிசயம். தமிழ் கூறும் நல்லுலகில் இவரை அறியாதவர் இல்லை. இவர் அறிமுகமான ஊடகத்திற்கு முன்பே நாடகம் இவர் வீடகம் உண்டென்பதை சிலர் அறியாததும் தவறில்லை. பள்ளி நாட்களில் நடிகராக தொடங்கிய அன்றைய சிறு நாடகம் பறந்து வந்து இன்று நடுவராக தொடர்கிற அமீரக குறுநாடகம். அன்று பள்ளி நாட்களில் இவரின் மேடையேற்றத்தை தொடங்கி வைத்தது அப்பாவின் ஆசியும் அப்பாவின் ஆசையும். அப்பாவின் ஆசியும் அப்பாவின் ஆசையும். மேடையேற்றத்தை தொடர வைத்தது நடிப்பை ரசித்து அதிர்ந்த அவையும், நாவில் ருசித்த ஆனியன் சாம்பார் சுவையும். பேங்க் ஆஃப் இந்தியா தந்த சுதந்திரத்தால் ஊடகம் முகவரியானது. எனினும் நாடகமே வாழ்வின் முதல் வரியானது. உழைப்பும் ஊக்கமும் உற்சாகமும் உயர்வை உண்மையாக்கியது. சோ, நாகேஷ், ஆர்.எஸ். மனோகர், கே. பாலச்சந்தர் என தொலைவில் இருந்த ஆளுமைகளை அண்மையாக்கியது. எம்ஜிஆர் தொட்டு அனைத்து பாராட்டிய கணத்தில் உயர பறந்ததும், சட்டை சென்டிமெண்ட் தொட்டனை தூரும் மணற்கேணியாக்கி ஆடிஷன் வரை வெற்றியை சுரந்ததும், அன்றைய ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாமுடன் முதல் கார்டனில் உலா வந்ததும், பூக்களின் மேன்மை பற்றி அவர் சொல்லி தந்ததும், தோசையாப்பம் கதை சொல்லி கலைஞரிடம் பாராட்டு பெற்றதும், உங்கள் நாணயம் வியந்து ஜெயலலிதா அவர்கள் பாராட்டியதும், மகளின் மனநாள் பரிசாக விளக்குகள் அளித்து சீராட்டியதும், டத்தோ சாமுவேல் விருந்து தந்ததும், அவர் இருக்கையில் நீங்கள் அமர்ந்து வந்ததும், இன்றைய பிரதமர் மோடியுடன் அன்று குஜராத்தி தாலி வியப்பில் ஆழ்த்தியதும், கலாகாரணங்களை அவர் வாழ்த்தியதும், அத்தனையும் உயர்வதற்கு உரமான அதிசயங்கள், வளர்வதற்கு வரமான அனுபவங்கள். கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ், யுனைடெட் விஷுவல்ஸ், வேதம் புதிது கண்ணன், விஎஸ்வி, ஸ்ரீ தியாகராஜர், சின்னத்திரை தொடர்கள், 4-5 வெள்ளித்திரை படங்கள், தமிழ் நாடக செயற்குழு உறுப்பினர் பொறுப்பு, தமிழர் நாடக தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர், பயணித்த பாதையெங்கும் அடர்த்தியான அனுபவங்களின் நெடும் பேரணி, அரசு அளித்த அங்கீகாரம், கலை மாமணி. உழைப்பிலும் உயர்விலும் உறுதுணையாய் நின்ற வாழ்வினையர் உஷா பயண வழியில் விடைபெற்ற சுகமெல்லாம் நெஞ்சோடு சுமந்தாலும், அவ்வப்போது கண் இமைகள் நனைந்தாலும், இவர் புன்னகை என்றும் நிரந்தரும், அது பூரணமாக வரம் தரும். ஸ்ரீவித்யா, ஹரிப்பிரியா 2 மகள்கள்,
சித்தார்த் மிகிகா பேரன் பேர்த்தி உலகெங்கும் உலங்கும் நட்பு உரிமையும் உடமையுமாக உறவுகள் துலக்கமான வளர்த்தமிழ் இறுக்கமில்லா எளிய அணுகுமுறை சோ என பொழியும் இயல்பான நகைச்சுவை மழை தன் தமிழ் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என வாழ்த்துவது வைணவ முறை. அப்படியே நானும் வழிமொழிகிறேன். தமிழாக, அமுதாக, கலையாக, கனிவாக, இனிதாக, நலமாக, வளமாக வாழ்க வரதராஜன். இன்னும் ஒரு நூற்றாண்டு. நற்செய்திகள் நாளும் தொடரட்டும். உங்கள் அனைவரின் குரலாக சசி எஸ். குமார்.